இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க இந்தியால இருந்து யூரோப்புக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. டிப் நம்பர் 1, சேம் போரிங் இந்தியன் ஃபார்மேட் ரெஸ்யூமேவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட ரெஸ்யூமேவை யூரோப்பியன் ஃபார்மேட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ரெஸ்யூமேவை எல்லா ஜாபுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஜாபுக்கும் உங்களோட ரெஸ்யூமேவை கஸ்டமைஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அன்ஸ்கில்ட் அண்ட் ஸ்கில்ட் ரெஸ்யூமே ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னா டெம்ப்ளேட் லிங்க் பயோல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க. டிப் நம்பர் 2, நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்றப்போ ஏதாவது ஒரு டூல் சர்டிஃபிகேஷனா இருக்கலாம், இல்ல லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷனா இருக்கலாம், இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸை அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் லெட்டர் இருந்தாலோ ஒர்க் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலோ அப்லோட் பண்ணுங்க. டிப் நம்பர் 3, ரொம்பவும் முக்கியமான டிப், கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் ஆர் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கூட லிங்க்டின்ல கனெக்ஷன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. இதை தவிர யூரோப் ஜாப் ரிலேட்டடான டீடைல்டு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என் கூட 1-on-1 செஷன் புக் பண்ணிக்கலாம். லிங்க் பயோல இருக்கு. இந்த வீடியோவை யூரோப் ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்.